கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 29வது அத்தியாயம். வெற்றிக்கு பின்னர். பத்ர் காலத்தில் குறைஷியர் 70 பேர் போர்க்கைதிகளாய் பிடிபட்டனர். அண்ணலின் உறவினர்களும் மருமகன் அபுல் ஆஸ் போன்றோரும் கைதி கூண்டில் அகப்பட்டு கொண்டனர். அண்ணலின் உறவினராக இருந்தபோதும் எவருக்கும் சலுகை சாமரம் வீசப்படவில்லை. போர்க்கைதிகள் மனிதாபிமான கூண்டிற்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தனர். விடுதலை வெளிச்சம் வேண்டுவோர் ஈட்டுத் தொகை எண்ணெய் வார்க்க வேண்டும். இந்த சட்ட நாணல் சிலருக்கு வளைந்தும் கொடுத்தது. வறுமையில் வாடியவர்களிடம் இஸ்லாத்திற்கு எதிராய் வாளெடுப்பதில்லை உறுதிமொழி ஒன்றையே ஈட்டுத் தொகையாய் ஏற்றனர். இன்னும் சிலரோ கல்லாத இதயங்களில் கல்வி பயிர் வளர்த்தனர். அவர்களின் விடுதலை விண்ணப்பத்தையும் அண்ணல் ஏற்றனர். பத்ர் வெற்றி அண்ணல் அணியினருக்கு ஆன்ம பலத்தை அதிகரிக்கச் செய்தது. வெற்றியின் விடியல்கள் மதீனாவின் அச்ச இருளை அடியோடு அகற்றியது. வெற்றி சூடிய அண்ணலின் புகழை அரபுலகம் அசைபோட ஆரம்பித்தது.